guys, நம்ம பார்க்குற டாபிக் டிமெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான என்னென்ன குறைகள் இருக்குது, அதாவது என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, வாங்க டாபிக் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆன் லோவர் இன்கம் குரூப்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதே டேக்ஸ் தான், ஒரு நாளைக்கு ஒரு 200 சம்பாதிக்கணும் அதே டேக்ஸ் தான். ஓகேங்களா? இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்க ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பிகாஸ் ஏன்னா அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் அவ்வளோ தான் கட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 200 எடுத்து சம்பளம் அவ்வளோ தான் கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுறதுக்கே போயிடுது. பார்த்தா லோவர் இன்கம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ரெக்ரெசிவ் நேச்சர் வந்து எல்லாருமே சேமாக இருக்குது. ரெக்ரெசிவ் நேச்சர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அஃபெக்டிங் த லோவர் இன்கம் குரூப்ஸ். இது வந்து லோவர் இன்கம் குரூப்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. மிகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அவங்கள வந்து உட்படுத்துகிற வகையில் இது இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிகாஸ் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேம் டேக்ஸ்னால் அது கொஞ்சம் ஒரு மற்றவங்க பற்றி யோசிக்காத வகையில் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இது இந்த நாட்டுக்கு தேவையான ஒன்றா அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் இன்கம் குரூப் வந்து ஹையர் டேக்ஸ் கட்டணும்னா அது இன்கம் டேக்ஸில் அப்படி பண்ணலாம். ஓகேங்களா? டேரக்ட் டேக்ஸ் தட்ஸ் ஓகே. பட் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டமாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இந்த ரிக்ரெசிவாக இருக்குது. லோவர் குரூப்ஸ் இதனால பாதிக்கப்படுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளைட் யூனிஃபார்ம்லி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது இந்த டேக்ஸ் வந்துன்னா யூனிஃபார்மாக அப்ளை பண்ணுறாங்க, எல்லாருக்கும் சேர்ந்து தான் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹையர் ரிலேட்டிவ் பர்டன் ஃபார் இண்டிவிஜுவல். இது வந்து நம்ம ஹையரான பர்டனாக இருக்குது, அதிகமான ஒரு சுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் இண்டிவிஜுவல் லோவர் இன்கம் சொல்கிறாங்களா? ஸோ லிமிடெட் ஃபைனான்சியல் ரிசோர்ஸ் இருக்குது. அதாவது இந்த லோவர் இன்கம் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் இன்கம் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்பெண்டிங் அந்த லோவர் இன்கம் ஹவுஸ். அதாவது அவங்களுக்கு குறிப்பிட்டதுக்கு அளவு அவங்களுடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுறதுலேயே போயிடுது. அந்த பொருளை வாங்கும்போது அது டேக்ஸ் கட்டுறாங்களா? ஸோ அதிலேயே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது லோவர் மிடில் கிளாஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சொல்லுங்கள், மிடில் கிளாஸில் விட்டுருங்க, லோவர் கிளாஸில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் காஸ்ட். ஸோ என்ன தான் நம்ம ஜிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டட் ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கான காஸ்ட்டுன்றது ஒன்று இருக்குது தான் சரி. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரீம்லைன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இன் ஸ்டில் பி காம்ப்ளெக்ஸ், இன்னும் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. ஸோ பிகாஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் டேக்ஸ் ரேட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா 2.5 இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3% 6% இருக்குது, அப்புறம் 12% இருக்குது, 6/6, அப்புறம் 9+9 பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. ஸோ தெர் இஸ் மல்டிபிள் டேக்ஸ் ரேட்ஸ் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அது ஐஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மல்டிபிள் டேக்ஸ் ரேட் இருக்குது, இது ஸ்டில் காம்ப்ளெக்ஸாக தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது அதுக்கு பரிந்துரைக்கான ரெக்யர்மெண்ட்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கிறது அது வந்து அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸஸ் எஸ்பெஷலி ஸ்மால் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த மீடியம் ஸ்மால், ஓகே, எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க இல்லை, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் மெட்டர் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ரொம்ப சேலஞ்ச் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க எப்படி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லீடிங் டு இன்க்ரீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட். பிகாஸ் அவங்க வந்து அப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜிஎஸ்டி கட்டு இது மாதிரி இன்புட் தான் வாங்கி கட்ட போகிற, அவுட் கட்ட போகிற, ஓகே தட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் புதுசாக அவங்க வந்து தெரியாத, அவங்க கற்றுக்கணும், அவங்களே ஃபைல் பண்ணால் கற்றுக்கணும். ஓகேங்களா? இல்லை இன்னொருத்தவங்களை போய்ட்டு அவங்க போய் அப்ரோச் பண்ணணும், கன்சல்டன்சி அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு அதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? பேஸ்ட் அந்த மாதிரி அவங்க அதுக்கு ஃபீஸ் சார்ஜஸ் பே பண்ணி ஆகணும். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பர்டனாக இருக்குது, அதுக்கு காம்ப்ளெக்ஸாகவும் சொல்கிறாங்க. அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹர்டலாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹர்டலாக இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் இருக்கும் டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் இருந்ததுன்னா, இல்லை ஒரு நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாலும் அதில் பொட்டன்ஷியல் எரர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்போ சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் வந்து எக்கனாமிக் இருந்ததுன்னா ப்ரெஷர்ஸ் கொடுக்குது. இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அதிகமாகும் போது அவங்க டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இல்லைங்களா? ஸோ அது வந்து ப்ரெஷர் வந்து எக்கனாமியில் இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ் டேக்ஸ் ரேட்ஸ் ஃபார் எசென்ஷியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது அத்தியாவசிய பொருளை வந்து இந்த டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது டைரக்ட்லி ரைஸ் த ப்ரைஸ், அந்த பொருளோட விலையை வந்து உடனடியாக மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இம்பேக்ட் அஃபெக்ட்ஸ் ஆல் கன்சூமர்ஸ். அந்த ஒரு பொருளை ஒரு ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லா கன்சூமரையும் பாதிக்கப்படுது. ஈவன் ஸ்மால் கிளாஸ் டு, அதாவது லோவர் கிளாஸ் டு ஹையர் கிளாஸ் யாரும் பாதிக்கப்படுது. அது வந்து இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். லோவர் கிளாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஹையர் கிளாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு அதை வந்து கவலை தெரியாத இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனலி அவங்க வந்து அதை கண்டுக்காம வச்சு அதை வந்து கவனிக்காமல் பர்டன்ஸ் லோவர் இன்கம் குரூப்ஸ், அதாவது லோவர் இன்கம் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கிறதே இல்லை, அவங்க கண்டுக்கிறதே இல்லை. டேக்ஸ் இது இன்ஃப்ளேஷன் அதிகமாக டேக்ஸ் ரேட் அதிகப்படுத்துறாங்க. அவங்க இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து பாதிக்கப்படுறது அந்த லோவர் இன்கம் குரூப்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பெண்ட் லார்ஜர் போர்ஷன் ஆஃப் தர் இன்கம் டு பேசிக் நெசசிட்டிஸ். அதாவது அவங்களுடைய இன்கமில் முக்கால்வாசி பாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் வாங்கி அன்றைக்கி சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து அதில் ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுறாங்க. அது ரொம்ப சேலஞ்சாக கஷ்டமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்டர் த ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யுது. ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் வந்து தடை செய்யுது. இந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் ரைசிங், இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரேட் அதிகப்படுத்துறாங்க டேக்ஸ் ரேட்டை, அது வந்து எக்கனாமிக்கே
பொருளாதார வளர்ச்சி வந்து தடை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஃபார் டேக்ஸ் கேஸ்கேடிங். ஸோ கேஸ்கேடிங் எஃபெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி டேக்ஸ் போட்டதுனால இன்னொரு டேக்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா. நம்ம ரா மெட்டீரியல் விற்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், நான் ரா மெட்டீரியல் வாங்குறேன்னா அவர் வந்து 3 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் ரெடி பண்ணி எனக்கு 5 ரூபாய் டேக்ஸ் போட்டு வைக்கிறாருன்னா, நான் பொருளை வந்து ப்ராசஸ் பண்ணி வைக்கும்போது நான் வந்து அது இன்புட்டு 5 ரூபாய் எடுத்து அந்த 5 ரூபாய்க்குமே டேக்ஸ் போட்டு வைக்கிறதுனா இட்ஸ் அ கேஸ்கேடிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடுறது. ஓகேங்களா. இது வந்து அந்த பொருளோட ப்ரைஸ் அதிகப்படுத்தும். அது வந்து யாருக்கு கவர்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சூமருக்கு வந்து அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், ரொம்ப பேர்னாக இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் கேடிங் எஃபெக்ட் வந்து இன்னும் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ எலிமினேட்டிங் கேஷ் கேடிங் எஃபெக்ட் ஜிஎஸ்டி, நம்ம ஜிஎஸ்டி பண்ணோம் கேஷ் கேடிங் எஃபெக்ட் வந்து எலிமினேட் பண்ணிட்டு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஸ்டில் லீட் டு கேஷ் கேடிங் இருந்தாலும் இன்னும் கேஷ் கேடிங் எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. ஸோ லிமிட் ஆன் டாப் டாக்ஸஸ், அதாவது இந்த அதிகபட்ச லக்ஸரி குட்ஸ், அப்புறம் இந்த சிங்கிள் குட்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எக்ஸைஸ் குட்லாம் இருக்குங்களா. ஸோ அதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் கேடிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இன்ஃப்ளேட் த ஃபைனல் ப்ரைஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அந்த எண்ட் ஆஃப் த குட்ஸ் வந்து யாருக்கு கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பொருளோட ரேட் வந்து அதிகப்படுத்தி காட்டுது. பிகாஸ் ஆஃப் த கேஷ் கேடிங் எஃபெக்ட் நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேஷ் கேடிங் எஃபெக்ட் என்ற காம்படிட்டிவ்னஸ் இது கேஷ் கேடிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தடை செய்யுது. எதை வந்து காம்படிட்டிவ்னஸ் தடை செய்யுது. அதே செக்டரில் இருந்தாலும் ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் யார் வாங்குவாங்க, வாங்குறதுக்கு வந்து யாரும் முன் வர மாட்டாங்க. ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் வாங்குவாங்க. ஓகேங்களா. சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில் ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்களா. ஸோ இந்த காம்படிஷன்ஸ் இது வந்து இது தடை செய்யுது, காம்படிஷன்ஸ் பண்ண முடியாமல் போயிடுவாங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஃபேவரபிள் பிஸ்னஸ் என்வரன்மெண்ட், அதாவது பிஸ்னஸுக்கு ஒரு வணிகத்துக்கு உகந்த ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குறது இல்லை. இது வந்து அது வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. இந்த டேக்ஸ் கேஸ்கேடிங் சிஸ்டம் வந்து இந்த டேக்ஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ரோக்ரெசிவ் தென் டேரக்ட் டேக்ஸஸ். ஸோ டேரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் சம்பாதிக்கலாம் அவ்வளோ இன்கம் டேக்ஸ் வரணும். பேசுகிற வந்து இன்கம் லெவல். ஓகேங்களா. ஃப்ரம் 2.53% to 30% வரைக்கும் நம்ம டேக்ஸ் கட்டுவோம். பேசுகிறது தான் இன்கம் லெவல். பட் இந்த கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டெரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி இன்டெரக்ட் டேக்ஸ் இஸ் லேக் ஆஃப் ப்ரோக்ரஸ் நேச்சர், எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அது வந்து குறைபாடு இருக்குது, இது வந்து ப்ராக்ரெஸிவாக என்ன சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் கவர்டன் ஃபால்ஸ் ஹெவிலி ஆர் லோவர் இன்கம் இண்டிவிஜுவல், அதாவது இந்த லோவர் இன்கம் இண்டிவிஜுவல் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது டேக்ஸ் கவர்டனு. பர்டிகுலர்லி இந்த இன்டெரக்ட் டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி தான் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் தர் இன்கம், அதாவது அவங்க இண்டிவிஜுவலோட பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுறதே போகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ கான்ட்ரிபியூட் டு இன்கம் இன்வாலிட்டிஸ், அதாவதுனா இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வழிவகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஈக்குவாலிட்டிஸ், அதாவது பொருளாதாரத்தில் அது வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லாத அளவுக்கு இந்த டேக்ஸை கொடுக்கப்படுது, ஏன்னா ஏற்றத்தாழ்வு கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் வந்து இந்தியன் சோசியோ எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப், இது பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது இந்தியனுடைய எக்கனாமிக்ஸில். இந்திய பொருளாதார நிலைமையில் வந்து இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆன் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ நம்ம என்ன தான் இன்டெரக்ட் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக மக்களுக்கு கொண்டு சேர்ந்த விஷயம் சார், கவர்மெண்ட் வந்து ஒரு எஃபெக்டிவாக இருந்தாலும் எஃபிஷியன்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியே கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம எல்லா பிஸ்னஸ் பண்ண முடியாது, சம் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி கேன் இம்பேக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ், அதாவது ஜிஎஸ்டி வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா. எப்படி அஃபெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்புட் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் அக்குமுலேட், அதாவது வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து அவங்க இன்புட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க, விற்கிறாங்கன்னா ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறது நிறைய கம்பெனி வந்து உழைக்கிறாங்க, நிறைய கம்பெனி பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அவங்க வந்து அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து இம்பாக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் இப்போ வந்து வாங்குறாங்க, இப்போ பேசிக்லேருந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அதை வந்து ஒரு கம்பெனி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வாங்கி இன்னொரு கம்பெனி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வாங்கி இன்னொரு கம்பெனி ப்ராசஸ் பண்ணுறாங்க, இப்படி ஒரு 3-4 கம்பெனி ப்ராசஸ் பண்ணும்போது அங்கே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அஃபெக்டிங் ஃபைனல் காஸ்ட் ஆஃப் ப்ரொசஸ், ஃபைனல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகப்படுத்தி காட்டுது, இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் பர்டிகுலர்லி இம்பாக்ட் இண்டஸ்ட்ரீஸ் வித் லார்ஜ் சப்ளை செயின்ஸ். நான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா லார்ஜ் சப்ளை செயின், அதாவது டேரெக்டாக ஒரு பொருளை ரா மெட்டீரியல் வாங்கி உற்பத்தி பண்ணி விற்கிறது வேறு, இதே வந்து ரா மெட்டீரியல் வாங்கி உற்பத்தி பண்ணிட்டு திரும்ப அதை இன்னொருத்தவங்க ப்ராசஸ் பண்ணி திரும்ப அதை இன்னொருத்தவங்க ப்ராசஸ் பண்ணி, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பேப்பர் இருக்குது. ஓகேங்களா. பேப்பர் புக்கு நோட் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அது மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம். ஓகேங்களா. வுட். அந்த வுட்டை வந்து மரத்தை வெட்டுவாங்க, வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அது அரைச்சி பேப்பர் கூடாங்க, ஜஸ்ட் பேப்பர் பெரிய ரோலாக ஆக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஒரு கம்பெனியோட அவுட்புட். இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய பெரிய ஷீட்ஸ் வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வெட்டி, விச் மீன்ஸ் அவங்க எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு வெட்டுவாங்க. ஓகேங்களா. அதை வெட்டிட்டு அது ஒரு நோட் புக் மாதிரி அவங்கள விச் மீன்ஸ் அங்கே அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு கூப்பிடுவாங்க. ஸோ வந்து அந்த சைஸ்க்கு எதுவும் கட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த புக்கு எவ்வளோ பேஜ் சொல்லிட்டு அது மிஷின் ஆட்டோமேட்டிக் கட் பண்ணிடுவாங்க, அது இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருவாங்க, ப்ராசஸ் கொடுத்துருவாங்க.
ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பரை பண்ணுற மாதிரிலாம் இருக்கிறத மட்டும் அந்த அட்டை கூட ஒட்டி, விச் மீன்ஸ் அந்த மேலே வருங்களா, ஸோ அந்த அட்டை கூட ஒட்டி அப்படியே அதை வந்து ப்ரைஸ் பில்லாக ஒட்டி சேல் பண்ணுவாங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மரத்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்த நோட்டு வரைக்கும் வரதுக்கு இவ்வளோ 2-3 ப்ராசஸ் ஆகி வருது, 2-3 கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியும் இந்த டேக்ஸ்னால இம்பாக்ட் பண்ணப்படுது, பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்டர்மீடியட் ஸ்டேஜஸ் மல்டிபிள் ஸ்டேஜ் இருக்கும்போது இன்டர்மீடியட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் ரெடியூசிங் த ஓவரால் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இது பொட்டன்ஷியல், இது வந்து வாய்ப்பு இருக்குது, எல்லா பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகிறதுக்கு இதுக்கு இன்டைரக்ட் டேக்ஸுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்இன்டென்டட் கான்சிக்வன்ஸ், அதாவது எதிர்பாராத சூழ்நிலையில் நம்ம சொல்லலாம் தமிழ். ஓகேங்களா. ஸோ சேஞ்சஸ் இன் இன்டைரக்ட் டேக்ஸ் பாலிசிஸ், அதாவது ஏதோ ஒரு பட்ஜெட்லையோ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூலையோ இந்தியன் கவர்மெண்ட்டோ ஆர் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இன்டைரக்ட் டேக்ஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி எதிர்பாராத சூழ்நிலை நடக்க செய்யும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஏக்கர்ஸ் இந்த எக்கனாமிக், அதாவது இந்த செக்டர் நம்மளோட அங்கே இவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும், இந்த செக்டர் அதிகப்படுத்த சொல்லிட்டாங்கன்னா அங்கே வந்து இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த சொல்கிறாங்களா. ஸோ ஆல்ட்ரேஷன் ஃபார் டேக்ஸ் ரேட்ஸ் லீட் டு ஷிஃப்ட்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேட் பண்ணாலும் அது வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்சூமர் பிஹேவியரில். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வரைக்கும் இருந்த ஒரு 10 ரூபா ப்ராடக்ட்டு நீங்கள் 12 ரூபாய்க்கு இருந்தால் அது வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஓகேங்களா. அதில் ஆல்ரெடி 10 ரூபாய்க்கு இருக்கா, ஓகே அது வாங்கிடலாம், இல்லை அதுக்கு வேறு எதாவது கம்மியாக கொடுக்கலாம், ஸோ அது யோசிப்பாங்களா. ஸோ அது கன்சூமர் பிஹேவியர் வந்து மாற்றத்துக்கான அந்த டேக்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ பொடன்ஷியல் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இம்பாக்டிங் வெரைட்டி சர்டன் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து இந்த அன்இன்டென்ட் கான்சிக்வன்ஸ் கிரியேட் எக்கனாமிக் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இது எக்கனாமிக்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுறதுக்கோ இந்த எதிர்பாராத சூழ்நிலை வந்து எக்கனாமிக்கில் ஒரு பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வரைக்கும் கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் அட்ஜஸ்டிங், அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கிறதுனால நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டால் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பேசிக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிடெட் எபிலிட்டி டு சோஷியல் இன்ஜினியரிங், அதாவது இந்த சோஷியல் இன்ஜினியரிங் லிமிட்டடாக தான் எபிலிட்டி இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார சீரமைப்பு சொல்லுவாங்க, பொருளாதாரத்தை சரி பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இன்டெரக்டாக லிமிடேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ப்ரொமோட் டு டார்கெட்டட் சோஷியல் இன்ஜினியரிங், அதாவது பொருளாதாரத்தை வந்து கட்டமைப்பு பண்ணுறாங்களா அதுக்காக பேசிக். ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன குறைக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா பை த நேச்சர் டு நாட் டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் த இன்கம் லெவல்ஸ். இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு நேச்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சேமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு இன்கம் லெவலுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இல்லைன்னு சொல்கிறாங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் சோஷியல் நீட்ஸ் இட்ஸ் சேலஞ்சிங் டிசிஷன் ஃபார் பாலிசி த அட்ரஸ் த ப்ரைஸஸ் சோஷியல் எக்கனாமிக் க்ளோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோவல் இன்கம் வந்து லோவல் டேக்ஸ், ஹையர் இன்கம் வந்து ஹையர் டேக்ஸ், இப்போது இன்டைரக்ட் டேக்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா. அது இந்த ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் நீட்ஸ் வந்து அழைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது சொல்கிறாங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் எக்கனாமிக் கோல்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து அழைச்சிட்டாங்கன்னா இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே போயிடும் இல்லைங்களா. ஸோ இதை வந்துன்னா இதில் லிமிடெட் எபிலிட்டி, இதில் வந்து ஒரு லிமிடேஷன் இருக்குன்னா இது ஒரு லிமிடேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே டேக்ஸ் பண்ணுறாங்கன்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதே ஒரு வீடியோ வருது உங்கள் பாரா.